அன்றைக்கு எம்ஜிஆருக்கு சிம்ம சொப்பனம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எடப்பாடியாருக்கு சிம்ம சொப்பனம் விஜய். எந்த நேரத்திலும் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வார்கள், எழுதி வைத்துக் கொள்வார். பாரதிய ஜனதாவின் மேலிடத்திலிருந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத்து விரைவில் வர நேற்று திமுக மேடையில் இருக்கார். இருக்கட்டும், நேற்று நடந்தபோது மேடையில் இருக்கார். இருக்கட்டும், முழுகிறாங்க திராவிட முன்னேற்றம். போயிடாத. என்ன செல்வாக்கு இருக்கு நாங்கள் எத்தனை தொகுதிகளுடைய வாக்கை தீர்மானித்து விடுவார் நாங்கள்? நான் கேட்குறேன், மாநில சுயாட்சி உரிமையை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா 1967 கேட்டார். 50 வருஷமா நக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இவர்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். தாவேக்கா தொண்டர்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். ஏன் தாவேக்கா தொண்டர்கள் என்ன முட்டாளர்கள் நினைச்சிக்கலாம்? அடிச்சு கொமைக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, கைபேசியை திறந்தாவே வாரியர்ஸ் குரூப் தான் போட்டு பின்னி எடுக்கிறாங்க. எவனும் பதில் சொல்ல முடியல, அப்படியே மீம்ஸ் போடுறான். செங்கோட்டையின் வருகை மட்டுமல்ல, தெற்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வர இருக்கிறார். சரி, கிழக்க வைத்தியலிங்கம் வர இருப்பதாக இன்றைக்கு தகவல். 5 கட்சியும் சேர்ந்து பஞ்ச பாண்டவரா அறிவிக்கிறாங்க திரு விஜயகாந்த் அவர்கள். ஆமாம், அறிவிச்சாங்கல்ல, அறிவிச்சாங்க. அந்த ஓட்டு வங்கி போயிருக்கா? மக்கள் நல கூட்டணி தனியாக நின்னா வருமா? நிச்சயம் வராதான். அங்கே தான் அவங்க தான் திமுக கிட்ட இருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு முகிலன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையின் தாவேக்காவில், செங்கோட்டையனை தொடர்ந்து தாவேக்காவில் அதிமுகவிலிருந்து சில முக்கியமானவர்கள் வருவதாக சில பேர் அடிபடுகிறது சமூக வலைத்தளங்களில். குறிப்பாக தங்கமணி, வேலுமணின்ற பேரெல்லாம் அடிப்படுது. கவனிக்கிறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? செங்கோட்டையார் வருகைக்கு பிறகு சென்னை கோட்டையில் கொடியேற்ற இருக்கிறார் விஜய் என்பதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது இந்த வரவு. சரி, கடும் போட்டி இந்த தேர்தலில் நிலவ இருக்கிறது. யாருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும். ஓ, புதுசாக இருக்குது. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிற காட்சியை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். கொள்ளை, கொலைகள், கற்பழிப்புகள், அது மட்டுமல்ல, மண்ணை சுரண்டி கொளுத்தல், மலைகளை உடைத்தல், நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடித்தல் என்று தொடர்கதையாகி கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா? வாக்களிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவ்வளவும் போய் சேர்ந்திருக்கா? அதை பெரிதாக மக்கள் பார்ப்பார்களா? நிச்சயமாக சேர்ந்திருக்கிறது. கடைக்கோடி மக்களும் பேசுகிறார்கள். நான் கிராமங்களில் பயணித்து விட்டு தான் இப்பொழுது உங்களிடத்திலே பேசுகிறேன். அபரிமிதமான வளர்ச்சியை தமிழக வெற்றி கழகம் கண்டிருக்கிறது. கிராமங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி 1972 ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டியமைத்து வழிநடத்தினாரோ, அதை போல இன்றைக்கு விஜயும் வழிநடத்த தொடங்கியிருக்கிறார். அன்றைக்கு எம்ஜிஆருக்கு சிம்ம சொப்பனம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு எடப்பாடியாருக்கு சிம்ம சொப்பனம் விஜய் என்கிற அளவில் கடும் போட்டியை காண இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. ஏனென்றால், நீங்கள் கேட்டீங்க, மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் வருகை தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வாறு ஒரு உந்துதலை தரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வைக்கிற போதே எனக்கு புரிந்தது. பேச தொடங்கிவிட்டீர்கள். ஓ, அதுதான் பதில். அதுதான். ஏனென்றால், அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தவித ஓட்டையும் இல்லை. புரியலையே. செங்கோட்டையனார் அவர் வெளியேறுகிறார் என்பதற்காக அங்கே எந்த ஓட்டையும் விடவில்லை. எப்படி? 1 மைனஸ் ஆனால் -1 தானே? நீங்கள் கேட்குறது -1 தான். -1 இருக்கலாம், +2 இருக்கு. எப்படி? செங்கோட்டையன் அவர்கள் மேற்கு மண்டலத்தில் ஒரு சில இடங்களில் தன்னுடைய ஆளுமையை பயன்படுத்தி சில அரசியல் நோக்கர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதுரியமான காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வார், எழுதி வைத்துக் கொள்ளும். அப்படியா? இருக்கும். புது செய்தியாக இருக்கு. உண்மையாகவே நடக்க போகுது. இல்லை, உங்களோட ஆசையால் நடக்குது? ஆசை இல்லை, நடக்கிறது. ஏன்னா, சில ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களைப் போல ஏதோ ஓட்டை விழுந்து விட்டது. இங்கே கோட்டையே ஓட்டையாக இருக்குது. அதான் பிரச்சனை. இல்லை, நம்ம அதை பேசுவோம்.
இப்போ நீங்கள் ஒரு புது அத்தியாயத்தை இந்த நேர்காணலில் தொடங்கியிருக்கீங்களே, மீண்டும் திரு எடப்பாடி அவர்களோடு பன்னீர்செல்வம் இணைகிறாரான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இணைவார். சாத்தியமான்னு கேட்குறேன். அதை தான் நீங்கள் செங்கோட்டையனார் வந்து தாவேக்காவுக்கு போனதுக்கு காரணமே தான். பேசி பார்த்தார், நடக்கவில்லை. சரி, அவர் பேசியது தாவேக்காவிற்கு வாருங்கள் பயணிப்போம், முடியாது, தனி இயக்கம் காணப்போகிறோம் என்று சொல்லிவிட்டார் ஓபிஎஸ். சரி சரி. அம்மையார் சசிகலா அவர்கள் நான் தனியாகத்தான் நிற்கப் போகிறேன் என்று தனித்தனியாக டிடிவி தினகரனை போல நிற்கிறார்கள். சரி. இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் மேலிடத்திலிருந்து எடப்பாடியாருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவின் மேலிடத்திலிருந்து ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, பொறுத்திருங்கள். ஆகையால் தான் போட்டி 2 பேருக்கும் நான் சொல்கிறேன். இல்லை, அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த நேரத்திலும் மருத்துவர் எழிலன் வெளியேறுகிறார். ஏன் தெரியுமா? அஞ்சலை எம்மாள் என்கிற ஒரு அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தளவியை நீங்கள் நானும் அறிஞ்சமா? தலைவர் விஜய் வருகைக்கு பின்னால் அஞ்சலை அம்மாள் யார் என்று நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அஞ்சலை அம்மாளின் பேரன் தான் எழிலன். தன்னுடைய பாட்டியை தூக்கி பிடிக்கிற இடத்தில் தமிழக வெற்றிக்கழக பாட்டியை இருக்கிறது. ஒன்று. தென்மண்டலத்தின் தளபதியாக விரைவில் அறிவிக்க இருக்கிறார் என்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. யார? முதல்வர் குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இல்லை, எல்லாமே பெரிய பெரிய கற்பனை எல்லாம் கிடையாது. நடக்கிற எடப்பாடி, நான் கேட்குறேன், நீங்கள் செங்கோட்டையனார் தாவேக்காவிற்கு வருவார் என்பதை வியூகம் செய்தீர்களா? என்னைக்காவது நினச்சி பார்த்ததுண்டா? கிடையாது. இப்படி ஒரு அமைப்பு உருவாகும், இப்படி ஒரு அமைவுகள் அமரும் அப்படின்னு யாராவது பேசுனாங்களா? 15 நாட்களுக்கு முன்பாகவே அண்ணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறார். சரி. எல்லாம் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் யார் உள்ளே வரப்போகிறார்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர் நளினச்சொல் நாயகன் நாஞ்சில் சம்பத் விரைவில் வர இருக்கிறார். நேற்று திமுக மேடையில் இருக்காருங்க. இருக்கட்டும், நேற்று நடந்தபோது மேடையில் இருக்காரு. இருக்கட்டும், முழுகிறாங்க திராவிட முன்னேற்றங்களும். போயிடாத. அங்கே வந்து செங்கோட்டையனார் போனதுக்கே செதறிக்கிட்டு நிற்கிறோம். நீங்கள் அரசியலையே என்ன செல்வாக்கு இருக்குது நாஞ்சில் சம்பத்துக்குன்ற? எத்தனை தொகுதிகளுடைய வாக்கை தீர்மானித்து விடுவார் நாஞ்சில் சம்பத்? நம்ம அடுத்து பிடிஆரை பற்றி பேசுவோம். எத்தனை செல்வாக்கு இருக்குது அவருக்கு? என்ன தொகுதி? அவருடைய சிந்தனை ஆற்றல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்தான் சொல்லுகிறார், மீட்சி பெறுகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பவனி வர காத்திருக்கிறதுன்னு அவர் தான் சொல்கிறார், நான் சொல்லலை. அதோட நான் ரொம்ப கவனமாக கேட்குறேன். நாஞ்சில் சம்பத்துடைய பேச்சும் கருத்தும் சிந்தனை ஊட்டமும் தாவேக்காவுக்கு பயன்படலாம், தாவேக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பயன்படலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுமான்னு கேட்குற, தாவேக்காவுக்கு வாக்காக மாற்றுமான்னு கேட்குற. அப்படி எடுத்து பார்த்தா நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க எஸ்டியில் கூட அப்படி எதுவும் கிடையாதுன்னு வாங்க. 10 ஆண்டு காலமாக நாஞ்சில் உதயநிதி எதுக்காக பயன்படுகிறார்? மக்களுக்காக பயன்படுகிறாரா? என்ன எதுக்காக? 5 ஆண்டுகளுக்குள் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகளுக்குள் அமைச்சர் பதவி, 5 ஆண்டுகளுக்குள் துணை முதலமைச்சர் பதவி. யாருக்காவது இந்த வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஆனால் இங்கே வந்துட்டாரு, இங்கே ரேஸில் வந்துட்டாரு. எங்கே அங்கே நாஞ்சில் சம்பத் அந்த தட்டில் வைக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் மறுபடியும். அவர் நேர்மையானவர், உறுதியானவர். ஆகையால் அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இல்லை. தன் கையை ஊனி தானே எழுச்சி பெற வந்தவர். இவங்களை போல வாரிசாக வரவில்லை. இந்த நியாயம் மக்கள்கிட்ட எடுபடுமான்னு கேட்குறேன். நியாயம் எடுபட்டு விடுமா? ஏன் எடுபடாது பார்ப்பாங்களான்ற? ஏன் எடுபடாதுன்னு நீங்கள் கற்பனையிலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நாஞ்சில் சம்பத் பேசி நிகழ்ந்த மாற்றம்னு ஒன்றுமே இல்லைன்னு. நீங்கள் அந்த மாற்றத்தை இன்னைக்கு திராவிட இயக்கத்திற்குள் இருக்கிற வரலாற்றை போதிக்கிற மாணவனாக, பேராசிரியராக அவர் தான் திகழ்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? திராவிட இயக்க பேச்சாளர்கள் எத்தனை பேர் இங்கே தமிழ்நாட்டை நல்லா பேசுகிறாங்க? நம்ம அது போனால் இன்னும் பல பேர் இருக்காங்க. அதில் இவர் வயதை ஒத்தவர்களே இன்னும் பலர் இருக்காங்க. எங்க இளையவர்களும் இருக்காங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. எங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? என்ன கொள்கை இருக்கிறது? என்ன கோட்பாடுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில்? நான் கேட்குறேன். ஒரு அறிவு திருவிழா நடத்தியிருக்காங்க. அழிவு திருவிழா. தலைவர் விஜய் சொல்வதை போல அவதூறு திருவிழா. அது
அது பேர் என்ன? நான் ஒன்று கேட்குறேன், என்ன நீங்கள் போனீங்களா அறிவு திருவிழாவுக்கு? நான் போய் பார்த்தேன் கூட. போனோம்ல, கேமராமேன் எடுத்துகிட்டு போனோம்ல, ஒரு ஆங்கரா. அதுக்கு தான் போயிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், வேலை செய்யணும். அறிவுக்காக நீங்கள் போகல, ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்குது. ஓ, அங்கே கூட்டத்தில் இருந்தவனுக்கெல்லாம் என்ன இருக்குது? 44 பேச்சாளர்களாம் தெரியுமா உங்களுக்கு? 30 அமர்வுகளாம். தமிழ்நாட்டை புரட்டி போட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், கருத்தாளர்களை உருவாக்கி இருக்குன்னு என்ன கருத்து? திராவிட இயக்க கருத்தியெல்லாம் அடுத்த திராவிட இயக்க கருத்து என்ன? பிரதான கருத்து சமூக நீதி தான். எங்கே இருக்குது? சுடுகாட்டிலையா? குடி தண்ணிலையா? மலம் இருக்கேன். மாநில சுயாட்சியை பேசுகிறாரு மேடையில் உதயநிதி. என்ன கிழிச்சிங்க இத்தனை வருஷமா? நான் கேட்குறேன், மாநில சுயாட்சி உரிமையை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா 1967 கேட்டார். இப்போ வருஷம் என்ன? 50 வருஷமாக நக்கிக்கிட்டு இருக்கீங்க. கோவத்தை கிளறாதீங்க. மாநில சுயாட்சி எப்பொழுது இவர்கள் பெற்றார்கள்? ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் விஜய் ஒருவர் மட்டும்தான் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சினார். யாருக்காவது தெம்பு தைரியம் இருக்காது? உயிர் இருக்கா? சொல்லுங்க ஆமாம். சமூக நீதி இல்லை, கூட்டாட்சி தத்துவம் இல்லை. என்ன உங்கள் ஆட்சி முறை? கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதா? உங்களுக்கு தெரியுமா? நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எங்கள் சேது மன்னன் ஆண்ட புண்ணிய தேசம் தமிழீழ தாயகத்தில் இன்றைக்கு புரட்டி போட்டிருக்கிறது புயல். நமக்கு கிடைத்த தகவலின்படி 123 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தமிழர்கள். செய்தி வந்துட்டு 136 பேர் காணவில்லை. 36 ஆண்டுகால யுத்த களத்திற்கு பிறகும் தமிழர்கள் அங்கே தலைநிமிர முடியாமல் தவிக்கிறது. என் தாயக பூமியில் தலைவிரித்து ஆடுகிறது புயல். 4000 கோடி இங்கே நக்கிக்கிட்டு இருக்குல்ல. தூங்கா வாகையை வீதிகள் தோறும் நட்டு வச்சுக்கிறீங்களே, வெட்டுறதுக்கு ஈஸியாக, கொள்ளையடிக்கிறதுக்கு ஈஸியாக. அந்த மரங்கள் ஒன்று கூட இப்போ இந்த மலைக்கு இருக்காது, இந்த புயலுக்கு இருக்காது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் சேதமாகலாம். இதுவரை அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை தந்த திருவள்ளுவன் வழியில் வந்தவர்கள் நாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடியது என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணிலிருந்து நான் பேசுகிறேன். ஏற்கனவே பெய்த மழைக்கு 20,000 நெல்லு மூட்டைகள் அங்கே முளைத்திருக்கிறது, நாசமாயிருக்கிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், யாரிடம் சொல்லவில்லை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் இன்றைக்கு தலை குனிந்து தரையை பார்த்த நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்க இருக்கிறது. விவசாயிகள் எங்கே போவார்கள்? இதுவரை எந்த அமைச்சரையும் முடுக்கிவிடவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே சட்டமன்ற அலுவலகத்தில் தூங்குறாங்க. இப்போதான் பிறந்தநாள் விழா கொண்டாடி முடிச்சிருக்காங்க. அசதியில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாவீரர் நாள் அன்னைக்கு. ஆமாம், அன்றைக்கு தான் உதயநிதியுடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க. உலக தமிழர்கள் எல்லாம் தன் தாயகத்தை மீட்பதற்காக தன்னுயிர் தந்த தன்னலமற்ற மறவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கூட ஒரு கவிஞன் சொல்லுகிறான். யாரும் தேமி கண்ணீர் வடித்து விடாதீர்கள். வடித்த கண்ணீர் கன்னத்தில் படுகிற போது சத்தம் கேட்கும் உறங்குறவனுக்கு உசுப்பி விடாதீர்கள் என்று சொல்லுகிறான். அதே நாளில் இங்கே ஒருத்தருக்கு பிறந்த நாள் மடைமாற்றம் செய்கிறார்கள். நவம்பர் 27. இன்னொரு செய்தி சொல்றாங்க, இவர் பிறந்தநாள் கொண்டாடுற அன்னைக்கு தான் சரியாக செங்கோட்டையன் போய் தாவேக்கால். அதைத்தான் சொல்ல வரேன். அது மடைமாற்றம்ன்றாங்க. இல்லை, இதுதான் மடைமாற்றம். ஏன்னா இந்த நேரத்தில் மாவீரர் நாளை தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் செங்கோட்டையனாரை உள்ளே இழுத்தால் இந்த தருதலைகள் காணாமல் போய் விடுவார்கள் என்ற திட்டம் இருந்தது. அது உண்மைதானா? உண்மைதான். ஓ, ஏன் பண்ணக்கூடாதா? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அடிச்சிருக்கிற அந்த அந்த பதாகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அது என்ன மல்யுத்தம் பண்ண தோணும். ஏன் குதிரையே பார்க்காதவன்லாம் குதிரை ஓட்டிகிட்டு வர்றது மாதிரி போஸ்டர் தெரியுமா? எங்கள் ஊரில் நம்ம வச்சுருக்காங்க. மாவீரர் நாள் கொண்டாடிட்டு தான் நான் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த மாதம் நான் கவுச்சி புழங்காத மாதம், ஒருவேளை உணவு எடுக்கிற மாதம். இந்த நாளை மடைமாற்றம் செய்வதற்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. அதைத்தான் மடைமாற்றம் செய்தார். எது சரின்னு சொல்லுங்கப்பா. மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிற போது அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம்.
எனக்கு தெரியும் என்னங்கிறது. ஆனால் எதிராளிகள் சொல்லுகிறார்கள் வாச்சாத்தி சம்பவத்தை பற்றி பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், தாமிரபரணி நதிக்கரையில் 16 பேர் மாண்டு போனார்களே, கலைஞரின் உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 30 ரூபாய் கூலி உயர்வு போராட்டம் நடத்தியதற்காக 600க்கும் மேற்பட்டவர்களை ஆற்றிலே தள்ளிவிட்ட கொடுமை உலகத்தில் எங்காவது நடந்ததுண்டா? ஸ்ரீதரன் என்கிற பச்சிளம் குழந்தையை கொன்றார்கள் ஆற்றுக்குள்ள. தாமிரபரணி ஆற்றுக்குள் தண்ணீர் செல்லவில்லை, ரத்தம் போனது. தமிழருடைய ரத்தம் ஆறாக ஓடியது. அதை பற்றி பேச சொல்லுங்களேன். திட்டமிட்டு காவல்துறை தான் எனக்கு செஞ்சது. பாட்சாத்தியில் 3 துறை சேர்ந்து செய்தது. காவல்துறைக்கு பொறுப்பேற்றவர் கருணாநிதி. இன்னும் அந்த பிண வாடைகள் அடித்து கொண்டே இருக்கிறது சுவாசங்கள். வாச்சாத்தியில் செல்வி என்கிற சிறுவயது குழந்தையை, பருவத்திற்கு வராதுக்கு முன்னாலேயே பச்சிளம் குழந்தையை ஏரிக்கரையின் ஓரத்தில் கொண்டு போய் முள்புதருக்குள் வைத்து கற்பழித்தார்கள். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா, செங்கோட்டையின் வனத்துறை அமைச்சர். ஆனால் அம்மையாரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு கிடந்தவர் அண்ணன் செங்கோட்டையார். அதை நியாயப்படுத்தக்கூடாது, நியாயப்படுத்த முடியாது. அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இப்போ ஒரு ஆயிட்டு இருக்கு, எல்லாமே நினைவுக்கு வருகிறது தான். ஆனால் தாமிரபரணியை பற்றி பேச வேண்டும் அல்லவா? இல்லை, இப்போ இதுலவா பேசு பொருளாக இருக்குது. செங்கோட்டையின் தாவேக்கால் வந்ததுனால செங்கோட்டையனை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு தான் இப்போ நான் யோகிதையை பாருங்கன்ற யாரை இப்போ தான் நான் யோகியதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளப்புங்க. வாச்சாத்தி கிராமம் என்பது வீரப்பனாருக்கு தொடர்பில்லாத கிராமம். சரி, 91 கிலோமீட்டர் அந்த மலைகளுக்கும் இந்த மலைகளுக்கும் இடைவெளியிலே 46 கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே நடந்த யுத்தம் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் பிறகுதான் வனத்துறைக்கும் நடந்தது. முதலில் வனத்துறை அதிகாரியை அந்த மக்கள் கட்டி வைத்து அடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. அந்த வனத்துறை அதிகாரி கணேசன் என்பவர் வெட்டுகிற சந்தன மரங்களில் பங்கு கேட்டவர். பிரச்சனை அங்கே தான் தொடங்குது. ஆனால் தாமிரபரணியில் 30 ரூபா வைத்து பிழைப்பிற்காக கேட்டார்கள். 70 ரூபா கொடுக்குறீங்க, 30 ரூபா சேர்த்து 100 ரூபாயை கொடுங்க, 8 மணி நேரம் வேலத்துக்கு. மாதவிடாய் காலங்களில் எங்களுக்கு 3 நாட்கள் ஒரு ஓய்வு கொடுங்கள். தவறா? மாதவிடாயே வந்தாலும் உனக்கு விடுமுறை கிடையாது என்று பெண்கள் மீது சாட்டையை திருப்பியவர் இந்த கருணாநிதி. அதை பற்றி எங்கே பேச சொல்லுங்கள். அந்த 200 ஊப்பி 2 லட்சம் ஊப்பிகளை ஏன் பேச மறுக்கிறார்கள்? நான் இதை ஆதரிக்கவில்லை. சரி, நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் தாலி எடுத்த வரலாறுகள் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பதிந்து கிடக்கிறது வரலாறை எனக்கு தெரியும். ஆனால் இதையும் நம்ம பேசணும் இல்லையா? குற்றம் யார் செய்தாலும் குற்றம். இப்போ திரு செங்கோட்டையின் வருகையை ஒட்டி நம்ம இன்னைக்கு எவ்வளோ பேசுகிறீங்க தோழர். ஆனால் திரு செங்கோட்டையின் வந்த பிறகு என்ன பண்ணிட முடியும் அவரால்? தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த ஜென்சியால் அவரால் அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு பிம்பத்தை உடைத்திருக்கிறார். செங்கோட்டையனார் வருகை என்பது செங்கோட்டையை அதிர்கிறது. அதான் பிரச்சனை. இப்போ இல்லை, இவங்களுக்கு புரிகிறதா செங்கோட்டை அதிர்கிறது என்கிற செய்தி? தாவேக்காவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு புரிகிறதான்னு கேட்குறேன். செங்கோட்டை யாரும் தெரியுமான்ற ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு இருந்து கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கியதும் வரவேற்பை பார்த்தீங்கல்ல? பார்த்தோம். ஈரோட்டில் பார்த்தீங்கல்ல? நிச்சயம் பார்த்தோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கல்ல? பேசுனது கேட்டோம். அவங்கள கூட்டத்தில் நின்று பேசினார்ல. சாதாரணமாக ஒரு குட்டி ஆடையில் நின்று பேசினார். தெரியுமில்ல உங்களுக்கு? நேற்று நடந்து இதை பார்த்து வேணும் தெரிய. இந்த எளிமைத்துவம் இருக்கிறதே, ஆகையால் தான் அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதெல்லாம் இவர்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். தாவேக்கா தொண்டர்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஏன் தாவேக்கா தொண்டர்கள் என்ன முட்டாள்கள்னு நினச்சிங்களா? அடித்து கொமைக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல, கைபேசியை திறந்தாவே வாரியர்ஸ் குரூப் தான் போட்டு பின்னி எடுக்கிறானுங்க. எவனும் பதில் சொல்ல முடியல. அப்படியே மீம்ஸ் போடுறான். 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதுக்கு ஒருத்தர் மீம்ஸ் போட்டான் தெரியுமா? கழிவறையை போட்டுட்டான். கழிவறையை போட்டு தேசத்தை ஆளக்கூடியவருடைய தலை கழிவறைக்குள்ள இருக்குது. ஒருத்தன் நின்று கேட்குறான், ஐயா என்ன தேடுறீங்க அப்படின்னு. 4000 கோடி உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னா. எப்படி இருக்குது தம்பிகளுடைய மூளை? சொல்லுங்க பார்ப்போம்.
தமிழக வெற்றிக் கழகம் என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்ததற்கு காரணமே திமுக தான். சரி. செங்கோட்டையின் வருகை மட்டுமல்ல, ஓ. தெற்கே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வர இருக்கிறார். சரி. மேற்கே முடிஞ்சிருச்சு, அண்ணன் செங்கோட்டையனார் பார்த்து கொள்வார். சரி. கிழக்க வைத்தியலிங்கம் வர இருப்பதாக இன்றைக்கு தகவல். சரி. ஆக காவிரி டெல்டாவை கதிகலங்க வைப்பதற்கு ஒரு மாபெரும் சக்தியாக இப்போ அவர் வரப்போகிறார். இந்த மற்றவர்கள் இந்த வேலுமணி தங்கமணி நாட்கள் அந்த ஆளுக இதுவரை வர்றது மாதிரியெல்லாம் செய்தில்லை. இது வந்து ஆர்எஸ்எஸ் கும்பல் கிளப்பி விட்ட கதை. ஒரு முன்னாடி பத்திரிகையில் வர செய்தியாக வந்துடும். அதெல்லாம் அதான் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை, அது அப்படித்தான் வெளியிடும். பொய் தான் அது. நிச்சயமாக 100% போய் வரமாட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்து அரசியலில் பல மாற்றம் இருக்கு இல்லையா, அதை நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். 4 மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும், பொறுத்துருங்க, பார்த்துடலாம் என்ன நடக்குது. மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகம் காண இருக்கிறது. நான் சொல்லவா, எடப்பாடியாருடைய பிரச்சாரமும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கேட்பீங்க உடனே திமுக சீன்லே இல்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, விஜய் டிக்ளேர் பண்ணுறாருங்க திமுக இல்லைன்னா தாவேக்கான்ற. அவரே இப்போ மாற்றி பேசிடுவார். இன்னும் கொஞ்சம் நாள் மாற்றி பேச மாட்டார். மக்களை சந்தித்ததற்கு பிறகு சொல்லுவார் அவர் கருத்தை. இல்லை திமுக இல்லைங்க, அண்ணா திமுக தாங்க எங்களை போட்டின்னு சொல்லக்கூடிய காலம் சொல்லுவார். உறுதியாக கண்டிப்பாக சொல்லுவார். உறுதியாக எனக்கு கிடைத்திருக்கிற தகவல், நான் ஒன்று சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்கு வந்துச்சு விஜயகாந்தோட இணைந்து? ஒரு 5% மிச்சிருந்தாங்க. 5.2%. 5.2 5 கட்சியும் சேர்ந்து சரி. பஞ்ச பாண்டவராக அறிவிக்கிறாங்க திரு விஜயகாந்த் அவர்கள். ஆமாம், அறிவிச்சாங்கல்ல. அறிவிச்சாங்க. அந்த ஓட்டு வங்கி இப்போ இருக்கா? மக்கள் நல கூட்டணி தனியாக நின்னா வருமா? நிச்சயம் வராதான் நான் நினைக்கிறேன். அங்கே தான் அவங்க தான் திமுக கிட்ட இருக்காங்க. ஓ, அந்த 5 பேர் இப்போ இங்கே தான் இருக்காங்க. விஜயகாந்தை தவிர்த்து 4 பேர் இங்கே இருக்காங்க. அங்கே தான் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்டும் இருக்காங்க, விசிகாவும் இருக்கு, வைக்கவும் எல்லாம் இருக்காங்க. அதுலேருந்து மல்லிசத்தை வெளியே வந்துட்டார். அவர் தனியாக இப்போ திமுகவுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் எதுக்கு பிரிஞ்சானே தெரியல. நீங்கள் ஒரு மாற்று சிந்தனையோடு வரக்கூடியவர்கள் மீண்டும் அங்கே தான் போய் ஐக்கியமாகறீங்கன்னா எதுக்கு உனக்கு கட்சி போய் அங்கே சேர்ந்துருங்கிறேன். ஆனால் இந்த விடயத்தில் செங்கோட்டையனார் அவர்கள் மாற்றி யோசித்தார். எல்லாம் திமுகவிலே போய் கரையினான். அது அல்ல, நான் யோசித்தேன், செல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு போனார். அதுக்காக ரகுபதி போனப்போ அதிமுக என்ன காணாமல் போச்சா? கிடையாது. கண்ணப்பனார் போகும்போது உடஞ்சி போச்சா? ரகுபதி இது திருநாவுக்கரசர் போகும்போது உடஞ்சிச்சா? இங்கே ஒருத்தர் இருக்கிறாரே சேகர் பாபு, ஒரு சில்லறத்தனம், போகும்போது கட்சி காணாமல் போச்சா? நம்ம பாலாஜி. யார்? இந்த ஊழல்துறை அமைச்சரா? ஊழல்துறை அமைச்சராக இருந்தவர் போனதுனால கரூரே கதி அலங்கி போச்சா? அதெல்லாம் இல்லை. இரட்டையிலே இருக்கிற வரை எவராலும் வெல்ல முடியாது. அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுக்கு ஈக்குவலான பவராக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்றால் மாபெரும் எழுச்சி தமிழகம் காண இருக்கிறது. ஆக நீங்கள் இன்னொன்னையும் தெரிஞ்சுங்க, வைத்தியலிங்கம் கிழக்கு பகுதிக்கு வந்துட்டாருன்னா அசைக்க முடியாத கூட்டு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், வடக்கே சொல்லாமே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய இருக்கிறது. 6 மாவட்டங்களை கைகளுக்குள் வைத்திருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா விஜய் ஆதரிக்கிற காலம் வெகு விரைவில் வர இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் தோழர் என்ன நடக்குது அப்படின்றது. நன்றி தோழர். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.